அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் இசக்கிவேலு. ஓம் சரவண பவ. எல்லா புகழும் இயற்கை. இன்று பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம்தான். நிறைய விஷயங்களை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பட் இந்த விஷயத்தையும் பார்ப்போமே. பார்க்குறதுக்கு முன்னால் ஒரு சின்ன ஒரு அப்டேட் தான். அதாவது எல்லாருமே வாழ்க்கையில் வெற்றி பெறணும், ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழணும், நம்மளும் ஒரு பணக்கார நிலைமைக்கு போகணும், எல்லாருமே பிரம்மாண்டமான வாழ்க்கையை வாழணும், நிம்மதியான வாழ்க்கையை வாழணும், நிறைவான வாழ்க்கையை வாழணுங்கிறது எல்லோருடைய ஒரு நோக்கம் தான். எவ்வளவோ தடைகள் இருந்தாலும் கூட அந்த தடைகளை உடைத்தெறிவதற்கு ஏதாவது ஒரு சின்ன விஷயம் கிடைச்சா உங்களுக்கு வாழ்க்கையில் மிக நல்லது. அது ஜோதிடமாக இருக்கலாம், இல்லை வாஸ்துவாக இருக்கலாம். நான் ஒரு அஸ்பர் வாஸ்து நிபுணராக உங்கள் வாழ்க்கையில் ஒரு சின்ன ஒரு விஷயம் உங்களுக்கு மாற்றினா நம்ம ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு நிச்சயமாக ஒரு வாஸ்து ஜஸ்ட் ஃபார் ஒரு சஜஷனாவது கேட்டு வாங்கிக்கணும். அது உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப நல்லது. ஏன்னா நிறைய வாஸ்துவை பற்றி நிறைய கண்ணா பின்னமான வீடியோக்கள்லாம் நான் பார்க்குறேன். நிறைய கிராஸ் கொஸ்டின், வாஸ்து உண்மையா பொய்யா, இது குறித்த கேள்விகளுக்கும் இது குறித்த சந்தேகங்களுக்கும் நிறைய என்னை போல வாஸ்து நிபுணர்கள் பதிலுக்கு பதிலாக ஒரு நபரை பற்றி ஒருவரையும், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்கியூமெண்ட்ஸு அந்த வாஸ்துவை பற்றி நிறைய இதற்கு இடையிலும் கூட நம்ம வாஸ்து நிபுணர்கள் போராடி அதில் மக்களுக்கு கொண்டு அந்த விஷயத்தை சேர்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பட் இருந்தாலும் நல்லது போய் சேர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஆனாலும் ஒரு நிறைவான ஒரு விஷயத்தோட அது நிச்சயமாக வாஸ்து என்கிற ஒரு விஷயம் மக்களுக்கு ரீச் ஆகிட்டே இருக்குது. அது வெகு விரைவில் ஒரு பெரிதளவு ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இன்று அதாவது ஒரு வீட்டில் இப்போ ஒரு வீடு கட்டியாச்சு. அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஒரு கதவு இப்போ தலைவாசல் கதவுன்னு சொல்லுவோம் இல்லையா, எந்தெந்த ரூமில் உள்ள கதவுலாம் தலைவாசல் கதவாக இருந்தாலும் சரி, அந்த வீட்டில் எந்தெந்த அறைகள் கதவு எப்போதுமே திறந்தே இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்குமா அப்படின்னா நான் சொல்லக்கூடியது ஒரு சின்ன விஷயம்தான். அப்போ இது நீங்கள் பெரிய மாற்றத்தை உணர முடியுமா அப்படின்னா நிச்சயமாக உணர முடியும். எல்லாருமே வடக்கும் கிழக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜன்னலை திறந்து வைங்க அப்படின்னு சொல்கிறது வழக்கம். நான் பொதுவாகவே நீங்கள் ஜன்னல்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னாலே எல்லா ஜன்னலையுமே திறந்து வைங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ வடக்கும் கிழக்கும் இருக்கக்கூடிய ஜன்னலை திறந்து வச்சுட்டு நான் வடமேற்கு மேற்கில் ஜன்னல் வச்சுருக்கேன் சார், ஆனால் அதை க்ளோஸ் பண்ணியே வச்சுருக்கேன்னா அது தவறு தான். அப்போ உச்சத்தில் இருக்கக்கூடிய ஜன்னல்கள் அனைத்துமே திறந்து தான் இருக்கும். சரி, அப்போ கதவு ஒரு ரூம், ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தலைவாசல் கதவு ஒன்று இருக்கும், கிச்சன் ப்ளஸ் பெட்ரூமு, அப்புறம் பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட்டில் இருக்கக்கூடிய கெஸ்ட் பெட்ரூமு. இதே போல் ஒரு கதவுகள் ஒரு வீட்டில் இந்தந்த அறை கதவுகள் முக்கியமாக திறந்தே இருக்கணும் அப்படின்னா அது எந்தெந்த கதவுகள்ங்கிற நம்ம பார்ப்போம். சின்ன விஷயந்தான் இது. ஒரு பெரிய ஒரு சக்ஸஸான ஒரு 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 பாயிண்ட் இது உள்ளே இருக்கிறதுனால என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. அதை அனலைஸ் பண்ண வேண்டிய அவசியமோ ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியமோ உங்களுக்கு தேவையே இல்லை. இல்லை நான் அனலைஸ் பண்ண போகிறேன், ஆராய்ச்சி பண்ண போகிறேன் அப்படின்னா நிச்சயமாக பண்ணிக்கோங்க. அதற்கான உங்களுக்கு காலமும் நேரமும் வேஸ்ட். நான் அதை அனலைஸ் பண்ணி ஒரு ஆராய்ச்சிக்கு பிறகு தான் நம்ம அந்த தகவலை சொல்கிறோம். பட் இருந்தாலும் மக்களின் எண்ணத்திற்காக நீங்கள் பார்க்கணுன்னா பார்த்துக்கோங்க. நம்பர் 1, இப்போ உதாரணத்துக்கு உங்கள் வீட்டில் இப்போ வடக்கு பார்த்த மனை எடுத்துக்கோ. 4 விதமாக இதை பார்ப்போம். வடக்கு பார்த்த மனையில் இருக்கிறீங்க அப்படின்னா அப்போ உச்சத்தில் தான் நம்ம தலைவாசல் கதவு இருக்கும். அந்த உச்சம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வடக்கு, வடகிழக்கு, வடக்குன்னு சொல்லுவோம். அதாவது வடக்கு சுவரில் கிழக்கு ஒட்டி அப்படிங்கிறது தான் இந்த உச்ச வாசல்ங்கிறது சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இந்த உச்ச வாசலில் அமைக்கக்கூடிய கதவு எப்போதுமே மேக்சிமமாக திறந்து வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. சார் எங்கள் வீட்டுக்கு திருடங்க வந்துடுவாங்க சார், எனக்கு பயமாக இருக்குது. அதே போல் உங்களுக்கு எண்ணங்கள் இருந்தது அப்படின்னா நீங்கள் அடைச்சி வச்சுக்கோங்க. திறந்து வைப்பது நல்லது, அவ்வளவுதான்.
நம்ம சொல்லக்கூடிய விஷயம் ஒரு பாசிட்டிவான ஒரு எண்ணங்களுக்காக நிறைய விஷயங்களை நகர்த்திட்டு போவதுக்காக சொல்கிறோம். அப்போ நீங்கள் வந்து அதை பயன்படுத்திக்கணும். அவ்வளோதான். வடக்கு பார்த்த மனையில் அந்த உச்ச வாசல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கதவு வந்து திறந்தே தான் இருக்கும். இது வடக்கு பார்த்த மனைக்கு. நான் தலைவாசலை சொல்லிட்டு உள்ள அறைகளை பற்றி சொல்கிறேன். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த மனையில் வந்து அந்த தலைவாசல் சொல்லக்கூடிய அந்த வடகிழக்கு, அதாவது கிழக்கு சுவரில் வடக்கு ஒட்டி அமைக்கக்கூடிய அந்த தலைவாசல் கதவை வந்து எப்போதுமே திறந்தே வைப்பது வந்து ரொம்ப நல்லது. இந்த ரெண்டு பொசிஷனில் இருக்கக்கூடிய நீங்கள் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா நான் சொல்லிட்டேன். அவ்வளவுதான். மூன்றாவதாக தெற்கு பார்த்த மனை. இந்த தெற்கு பார்த்த மனையில் உச்ச வாசல் அமைச்சிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து நம்ம திறந்தே வைக்கணுமா சார் அப்படின்னா அது வந்து உங்களுடைய சாய்ஸ் தான். நீங்கள் திறந்து வைக்கணுங்கிற ஒரு அவசியம் இல்லை. அப்போ தெற்கு பார்த்த மனையில் வசிப்பவர்கள் வந்து தலைவாசல் கதவை வந்து திறந்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது மூன்றாவது பாயிண்ட். நான்காவதாக மேற்கு பார்த்த மனை. அப்போ நாங்கள் மேற்கு பார்த்த மனையில் வசிக்கிறவங்க வந்து தலைவாசல் கதவை எப்போதும் திறந்தே வைக்கணுமா அப்படின்னா அவசியம் இல்லை. இது ரொம்ப ரொம்ப அப்போ நீங்கள் அந்த வடக்கும் கிழக்கும், வடக்கு பார்த்த மனையாக இருந்தாலும் சரி, கிழக்கு பார்த்த மனையாக இருந்தாலும் சரி, இந்த ரெண்டு விஷயங்களை பண்ணுங்கள். ரொம்ப சிறப்பு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சார், நான் உள்ள அறைகளில் உள்ள கதவுகள் வந்து எந்த அறை கதவுகள்லாம் திறந்தே வச்சுருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக அனலைஸ் பண்ணி நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். நீங்கள் வந்து எங்கு பார்த்த மனையாக இருந்தாலும் சரி, அந்த வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய அந்த வடக்கு பார்த்த மனையிலையும் கிழக்கு பார்த்த மனையிலையும் தலைவாசல் கதவை வந்து திறந்தே வச்சுக்கணும்னு சொல்லியாச்சு. இப்போ உள்ள அறைகளுக்குள்ள கதவு வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே திறந்தே வைக்கணும் அப்படின்னா அது எந்த அறை கதவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடமேற்கில் அமைப்பீங்க பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம். அந்த பெட்ரூம் கதவு எப்போதுமே ஒரு ஓப்பனாக இருக்கிறது நல்லது. அதை அடைச்சி வைக்காதீங்க. இந்த வடமேற்கு மூலையில் அமைக்கக்கூடிய அந்த நார்த் வெஸ்ட் பெட்ரூம் சொல்லுவோம் இல்லையா, அந்த பெட்ரூம் கதவை வந்து நீங்கள் முடிந்த அளவு திறந்தே வைப்பது மிக நல்லது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து நான் வந்து திறந்து வைக்கணுமா அப்படின்னா கிச்சனில் ஏற்கனவே வந்து ஓப்பனில் இருக்கிறது தான் நல்லது. எல்லாருக்கும் தெரியுமே சார் அப்படின்னா அந்த கிச்சனில் வந்து நம்ம ஒரு சில அந்த ஸ்லைடிங் டோர் மாதிரி பண்ணியிருப்பாங்க. சில இடங்களில் கிச்சனில் டோரே அமைக்கிறது இல்லை. அப்போ வந்து கிச்சன் கதவு என்னை பொறுத்த வரையில் அது திறந்துதான் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஆனாலும் கூட அந்த சமையல் அறை அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு அந்த விண்டோ திறந்து வச்சுட்டு நீங்கள் சமையல் செய்யக்கூடிய நேரங்களில் மட்டும் அதை வந்து திறந்து வைப்பது சால சிறந்தது ஒன்று. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தெற்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய தென்மேற்கு மூலையில் அமைக்கக்கூடிய பெட்ரூம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. நான் எப்போதுமே வாஸ்து பார்க்கக்கூடிய என்னுடைய அணுகுமுறையும் என்னுடைய பார்வையும் வந்து நிச்சயமாக வந்து வேற ஒரு விஷயமாக தான் நான் பார்ப்பேன். அதை வந்து நான் உங்களுக்கும் தெரியப்படுத்துகிறேன். அப்போது தென்மேற்கு பெட்ரூம், தென்மேற்கு அப்படின்னாலே எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம்தான் பெட்ரூமு, கேஷ் பாக்ஸு, இப்படி இந்த ரெண்டு தவிர வேறு எந்த விஷயமும் அதில் கிடையாது. அப்போது நீங்கள் அந்த தென்மேற்கு பெட்ரூம் சொல்லக்கூடிய அந்த அறையை வந்து 24/7 முடிந்தவரை அதை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணுறது தான் நல்லது. உங்களுக்கு இப்போ இரவு தூங்க போகிறீங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து அதை திறந்து அதை உள்ளே போகிறதுக்கும் வெளியே வர்றதுக்கும் மட்டும் அதை பயன்படுத்திக்கோங்க. மீதி உள்ள டைம்களில் இப்போ அந்த அறைக்குள்ளே போகிறீங்க, அதுக்கு பர்பஸ் இருக்குது அப்படின்னா நம்ம அந்த அறைக்குள்ளே போகிறதுக்காக நம்ம வந்து அதை வந்து பயன்படுத்திக்கலாம். இது உதாரணத்துக்கு சொல்ல போனால் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா கேஷ் பாக்ஸ் இருக்கும். இப்போ கல்லாப்பட்டின்னு சொல்லுவாங்க. கேஷியர் பாக்ஸ் வெளியே தான் இருக்கும். பட் அந்த லாக்கர்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் வந்து எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த லாக்கர் ரூமுக்குள்ளே எப்போவாச்சும் தான் போவாங்க. அது தேவையான பொசிஷன் இருக்கும்போது தான் அந்த இடத்துக்கு போகிறது வழக்கம். அதே போல் இந்த தெற்கும் மேற்கும் இருக்கக்கூடிய அந்த தென்மேற்கு பெட்ரூம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் தேவையான நேரங்கள், இப்போ இரவு தூங்க போகிறோன்னா அந்த நேரம், அதாவது அது வந்து பர்டிகுலராக க்ளோஸ் பண்ணால் நான் எப்படி சார் உள்ளே போக முடியும்னு கேட்பேன். அதாவது திறக்க அடைக்க அந்த மாதிரி இருக்கும். அதாவது அடைத்து இப்போ யூசேஜ் இல்லாத நேரங்களில் முடிந்த அளவு அதை அடைச்சிருங்க. அவ்வளோதான் ஒரு சிம்பிள் பாயிண்ட். இது வந்து ரொம்ப ரொம்ப எத்தனை நிலை வைக்கணும், எத்தனை கதவு வைக்கணும், எத்தனை ஜன்னல்கள் வைக்கணுங்கிறத விட
என்ன பண்ணால் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நடக்குங்கிறத திங்க் பண்ணி பாருங்கள். ஏன் தென்மேற்கு மூலையில் அந்த பெட்ரூம் கதவை லாக் பண்ணுறோம், வடகிழக்கு மூலையில் இருக்கக்கூடிய அந்த உச்சவாசல் கதவை ஏன் திறக்கிறோம், இதெல்லாம் நிறைய அனலைசிஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஒரு வாஸ்து வந்து சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையை வந்து எட்ட முடியும். இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.